அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழக மக்களுக்கு தான். அந்த மக்களிலிருந்து நான் வந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய துயர சம்பவம் வந்து நடந்துருச்சு கரூரில். அதாவது இது முழுக்க எல்லாத்துக்குமே தெரியும். இது திட்டமிட்ட சதி தான். இதை யார் பண்ணினாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது நேற்று முதல்வர் வந்து வீடியோ வெளியிடுறாரு. யாருமே வதந்தியை பரப்பாதீங்க, அப்படி பரப்புறவங்க மீது வந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு வந்து சொல்கிறாரு. அதான் நேற்று நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் வந்து எல்லாருமே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்குங்காட்டி யாருமே வந்து அவங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து வீடியோவோ எதுவும் பதிவிடலை. ஆனால் சின்ன யூடியூப் சேனலாக இருக்கட்டும், சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து அந்த இடத்துக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து அவங்கள்ட்டருந்து அவங்கள என்ன விஷயம் சொல்கிறாங்களோ கேட்டறிஞ்சு எல்லாமே ஆதாரத்தோடு தான் வந்து எல்லாமே பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி பதிவு பண்ணங்களை கூட இன்றைக்கி வந்து ரெட்பிக்ஸிலேருந்து அவர் ஃபெலிக்ஸ் அவரை கூட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு பயமுறுத்துறது தான் அது. அதாவது உண்மையை பேசினா வந்து அது வந்து வதந்தியா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்ப நான் வந்து மக்களுக்கு என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா, அதாவது இப்போ விஜய் அவர்கள் வந்து உச்ச நட்சத்திரம், அவர் வந்து இவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யத்தான் வராரு, உங்களுக்காகத்தான் வராரு, நமக்காகத்தான் வராரு. அப்படி இருக்கும்போது அவர் சொல்லக்கூடிய நெறிமுறைகளை வழிமுறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? அவரோட அவரே வந்து அறிக்கையில் சொல்கிறாரு. என்னென்னு சொல்கிறாருன்னா, தயவு செஞ்சு கை குழந்தைகளை கூப்பிட்டு வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க வராதிங்க, அதே மாதிரி மின் கம்பத்தில் ஏறாதீங்க, செவுத்தில் ஏறாதீங்க, பேனரில் ஏறாதீங்க. எவ்வளோ டைம் வந்து எத்தனை டைம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, நீங்களே சொல்லுங்கள். இது எல்லாமே அதாவது விஜய் அவர்களை பார்க்க ஆரவாரமாக வந்து நீங்கள் எல்லாமே கூடுறதா இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வர்றீங்க, அவர் மேலே உள்ள பாசத்துலேயோ அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வர்றீங்க. ஆனால் நீங்கள் வந்து அதாவது ஆளுங்கட்சி வந்து விஜய் அவர்கள் மீது வந்து எப்படா வந்து வழக்கு தொடரணும், எப்போ வந்து அவர் கைது பண்ணணும், இல்லாததை ஒன்று உருவாக்கி எப்படி பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் தானே கட்டுக்கோப்பாக இருக்கணும். சொல்லுங்கள், மக்கள் நீங்கள் கட்டுக்கோப்பாக இருந்தால் மட்டும்தாங்க வந்து அவர் அரசியலில் வந்து நீடிக்க முடியும். அரசியலில் வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணணுங்கிறத யோசித்து மக்களுக்காகத்தானே நம்ம வந்தோம். நான் வந்து மக்களுக்காக வந்து நம்ம நிலச்சி நிற்கணும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி மக்களுக்காக வந்து நம்ம வந்து அரசியல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுவார். நீங்கள் அவருடைய வழிமுறைகளை கேட்கலைன்னா அது விஜய் அவர்களுக்கு தாங்க பெரிய ஒரு கெட்ட பேராகவும் ஆபத்தாவது நிற்கும்.